तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் பிறக்க போகுது. ஜனவரி மாதம் முதல் மாதமும் தொடங்கும். எல்லோருக்கும் இந்த வருஷமும் இந்த மாதமும் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கிரக பயிற்சி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சூரியன் பயிற்சி 2025 ஜனவரி 14ஆம் தேதி மகர ராசியில் சூரியன் பயிற்சி நடக்குது. அடுத்தது புதன் பயிற்சி 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியிலும், ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசியிலும் புதன் நுழைகிறாரு. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது செவ்வாய் பயிற்சி. ஜனவரி 21ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சி நிகழுது. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது சுக்கிரன் பயிற்சி. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் நுழைகிறாரு. அந்த மாதத்தில் அதிசயமான யோகங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, புத ஆதித்ய ராஜயோகம், மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையிறதுனால அமோக பலன்கள்லாம் கிடைக்கும். அடுத்தபடியாக ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்க்கும்பொழுது மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் இணைவதால் சிலருக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். அடுத்தது திரிகிரகி யோகம். 2025 ஜனவரி 28ஆம் தேதி சூரியன், சந்திரன் மற்றும் புதன் மகர ராசியில் இணைவதால் உண்டாகும் யோகம்தான் இந்த திரிகிர யோகம். இந்த ஜனவரி மாதத்தில் சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னி ராசியிலும் இருப்பாங்க. ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மகர ராசி, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சனியை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவான சிந்தனைகள் குடிகொள்ளும். கடன் பிரச்சனை தீர வழிவகைகள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடு கட்டும் முயற்சியில் இருந்த தடைகள்லாம் தீர்ந்து மீண்டும் வேலைகள் துவங்கும். இல்லத்தில் சுப செலவுகள் உண்டாகும். வங்கிகளிடமிருந்து எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். ஆனால் விளையாட்டாக பேசும் வார்த்தைகள் வீண் வம்புக்கு வழிவகுக்கும். எனவே கவனமாக இருக்கணும். மறதியால் முக்கிய விஷயங்களில் தாமதம் ஏற்படலாம். உங்களின் செல்வாக்கு உயரத் தொடங்கும். விரும்பிய பொருள்களை வாங்கி போடுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை முறையாக செய்து குடும்ப வளத்தை பெருக்கிக் கொள்வீங்க. இடம் பொருள் ஏவல் பார்த்து நீங்கள் பேச வேண்டியது வரும். போட்டியாளர்களின் நெருக்கடிகளை தாண்டி வேலைகளை சரியாக முடிப்பீங்க. அடுத்தது குடும்பத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, குடும்பத்தினரிடம் இனிமையான பயணங்களை செய்வீங்க. ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நடைமுறைப்படுத்தி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை தேடுவீங்க. வீட்டுக்கு பராமரிப்பு செலவுகளும் வாகனங்களை பழுது பார்க்கும் செலவுகளும் உண்டாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்களின் விமர்சனங்களை பெருசுப்படுத்தாமல் நடந்து கொள்ளுங்க. கிடப்பில் கிடந்த நலத்திட்டங்களை மன உளைச்சல் இல்லாமல் செய்ய தொடங்குவீங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளுடன் முக்கிய விஷயங்களை செயல்படுத்தி
குடும்பத்தில் அமைதி கெடாமல் பார்த்து கொள்வீங்க. வீண் வதந்தி வீண் வம்பு இரண்டும் வராதவாறு இந்த மாதம் நீங்கள் பார்த்து கொள்வது அவசியம். ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சிலருக்கு பல் அடிவயிறு சம்பந்தமான உபாதைகள் தோன்றி மருத்துவ செலவுகளை கொண்டு இழுத்து விடும். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். புதிதாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் அதிகமாக கவனமாக இருக்கணும். அடுத்தது உத்தியோகஸ்தர்கள், அதை பற்றி பார்க்கும்பொழுது உத்தியோகஸ்தர்கள் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. பண வரவு நல்லாயிருக்கும். திட்டமிட்ட வேலைகளை உடனுக்குடன் முடிக்கும் ஆற்றலை பெறுவீங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு குறைவாக இருப்பதால் அவங்களை பற்றி வெளிப்படையாக பேச வேணாம். மேலும் உங்களின் கோரிக்கைகள் சற்று தாமதமாக பரிசீலிக்கப்படும். மற்றபடி அலுவலக ரீதியான பயணங்கள் அனுகூலமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீங்க. அடுத்தது வியாபாரிகள், அதை பற்றி பார்க்கும் பொழுது வியாபாரிகள் இந்த ஆண்டில் எதிர்பார்த்த லாபத்தை காண முடியாது. தீயவர்களை இனங்கண்டு அவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. போட்டிகள் நியாயமற்றதாக இருக்கும் என்கிறதுனால வியாபாரத்தில் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. கூட்டாளிகள் உங்கள் முடிவுகளை ஆமோதிப்பது போல தெரிந்தாலும் முதுகுக்கு பின்னால் தவறாக பேசுவாங்க. இதனால் அவங்கள்ட்ட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேணாம். மற்றபடி கொடுக்கல் வாங்கலில் நஷ்டங்கள் ஏற்படாது. அடுத்தது பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை நல்லா இருக்கும். உறவும் சுற்றமும் அனுகூலமாக இருக்கும். அவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீங்க. விருந்து கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. தாய் வீட்டு சீதனம் வந்து சேரும். உங்கள் பெயரில் அசையா சொத்துகள் வாங்கும் யோகம் உண்டாகும். பணிபுரியும் பெண்கள் தங்கள் குடும்ப செலவுக்கு பயன்படுத்தும் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கும் மார்க்கங்கள் நிரம்பவே உண்டு. சமூகத்திலும் குடும்ப உறவினர்களிடமும் தகுந்த புகழ் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கிடும் யோக பலன்கள் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அரசியல்வாதிகள் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீங்க. கட்சி மேலிடத்தின் பாராட்டுகளை பெறுவீங்க. இதனால் உங்களை புதிய பதவிகள்லாம் தேடி வரும். எதிரிகள் உங்களிடம் அடங்கி நடப்பாங்க. மக்களின் ஆதரவு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைத்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். அடுத்தபடியாக கலைத்துறையினர், அதை பற்றி பார்க்கும் பொழுது கலைத்துறையினர் சிறப்பான ஒரு புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க. இதனால் உங்கள் பெயரும் புகழும் உயரும். உங்களின் திறமைகள் பளிச்சிடும். சக கலைஞர்களுடன் ஒற்றுமையாக பழகுவீங்க. அவங்கள்ட்ட இருந்து நல்லுதவிகளை பெறுவீங்க. புதிய வாகனங்களில் சேர்க்கை உண்டாகும். அனாவசிய பயணங்களை செய்ய வேணாம். சிறந்த சாதனை படைத்து பாராட்டுகளும் விருதுகளும் பெறுவாங்க. சாகசங்கள் நிகழ்த்தி பரிசு பெறுவாங்க. மனம் ஆன்மீக வழியை அதிகம் நாடும். பேசும் வார்த்தைகளில் அனல் வீசும். நல்ல செயல்கள் செய்கிறதுனால புகழ் பலம் பெறுவீங்க. வீடு கட்டும் வாய்ப்புகளும் வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. அடுத்தது மாணவ மணிகள், அதை பற்றி பார்க்கும் பொழுது மாணவ மணிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. விரும்பிய பாடப்பிரிவுகளை பெற்று மகிழ்வீங்க. விளையாட்டில் பரிசுகளை பெறுவீங்க. பெற்றோர் உங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க. மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகளில் மாணவர்கள் பணிபுரிவதற்கான தகுதியை பெறுவாங்க. பொது வாழ்வில் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறுவாங்க. நண்பர்கள் எல்லா வகையிலும் உதவி புரிவாங்க. ஆயுள் பலம் பெறும். சுற்றுலா சென்று வரும் வாய்ப்புகள் மனநிறைவை தரும். அடுத்தது உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்கும்பொழுது இந்த மாதம் பணம் கையாளும் போது கவனத்துடன் இருக்கிறது நல்லது. எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். குழந்தைகளின் கல்வி பற்றிய கவலை குறையும். எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கும். எதிர்ப்புகள் அகலும். உங்கள் பேச்சின் இனிமையால் எடுத்த காரியம் கைகூடும். சுப பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். அடுத்தது திருவோணம், அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியது இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம்.
குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். குடும்பத்தினரிடம் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவங்க ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. அடுத்தது அவிட்டம் 1-2 பாதங்கள், அதை பற்றி தான். இந்த மாதம் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவங்க மீண்டும் சேருவாங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்நோக்கி இருக்கும் சவால்களையும் முடிப்பீங்க. சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்கள் திறமைகளை அவங்கள்ட்ட எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகள் மாறும். அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேணும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள்லாம் சேரும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுதே வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். மகர ராசிக்காரவங்களுக்கு ஜனவரி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு